Hello students, welcome back to our channel. Welcome back. நான் உங்கள் பிரகாஷ். TNEA அட்மிஷனை பொறுத்து பயங்கரமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கோம். இப்போ அதோட ஃபுல் டேட் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தோராயமான டேட் கூட இல்லை. ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட TNEA கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டேட்டில் அது நடந்துரும்ல. ஸோ அந்த டேட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆச்சு. 6/5 மே 6 ஓப்பன் ஆகிடுச்சு. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம், சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம் எல்லாமே. எப்போ அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது? ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 31 நாள் கூட நினைக்கிறேன் கூட இல்லை, மே மாதத்துக்கு ஒரு 31 இருக்குல்ல. ஸோ 31 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. பொறுமையாக நீட்டாக சூப்பராக க்ளீனாக நம்ம பண்ண முடியும். ரைட்டா? டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, டாக்குமெண்ட்ஸ் வர ரெடி ஆகலை, டாக்குமெண்ட்ஸ் லேட் ஆகிடுச்சு, பசங்களை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இல்லைனாலும் நம்ம சேனலில் வரும். நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்டேஷன் வரும். பிகாஸ் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் லாஸ்ட் மினிட்ல போய் வாங்க முடியாது கவர்மெண்ட்டில். நீங்கள் ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் இப்போ அப்ளை பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 வீக் 2 வீக்ஸ் 15 டேஸ்லாம் ஒரு சில சர்டிஃபிகேட்டுக்கு ஆகும். அதனால தான் சொல்கிறேன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு இப்போவே இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நம்ம சேனலில் போய் அதை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைனா நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ரைட்டா? ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு 1 வீக் ஒரு 7 டேஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரேண்டம் நம்பர். ஸோ 12ஆம் தேதி என்ன ஆகிடும், உங்களுக்கு ரேண்டம் நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க எல்லாத்துக்கும். அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஎஃப்சி சென்டர். டிஎஃப்சி சென்டர்னா என்னது? TNEA ஃபெசிலிட்டேஷன் சென்டர். ஆன்லைனில் தான் செக் பண்ணப்படும். எத்தனை நாளில்? 13ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும். நீங்கள் நேரிலலாம் போக தேவையில்லை. அங்கேருந்து அவங்க கால் பண்ணி அதில் அவங்க செக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட டவுட் இருந்தால், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் ரீஅப்லோட் பண்ணுங்கன்னு எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணி முடிச்சிருவாங்க. அடுத்து 10/7 என்ன அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்கள் ரேங்க் என்ன, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க, உங்களோட கட் ஆஃப் என்ன ரேஞ்சில் இருக்குது, இந்த ரேங்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனாலிசிஸ் போட ஆரம்பிச்சிருவோம். அந்த ரேங்க் லிஸ்ட் வரதுக்குள்ளே நம்ம ரேங்க்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் இந்த காலேஜ் போகலாம், இந்த ரேங்க்குள்ளேருந்து இந்த காலேஜில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். அதனால் அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து கிரீவியன்சஸ் அண்ட் ரிட்ரெஸல். அதாவது ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ரேங்க்கில் வந்து என்னோட மார்க் இப்படி இருக்குது, இதில் இந்த மாதிரி இருக்குது, இது இப்படி மாறி வந்திருக்குன்னு ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தால் அதையும் தீர்க்கப்படும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன். அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு, அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இவங்க எல்லாருக்கும் முடிந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து என்னது ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஜென்ரல் ஓசி கேட்டகரியில் இருக்காங்க. 7.5 இல்லாமல் ஜென்ரல் இருக்காங்கல்ல, அதாவது அரசாங்க பள்ளியில் படிக்காம 6th to 12th கவர்மெண்ட் காலேஜில் படித்த இந்தந்த பர்சன்ஸ் இவங்களுக்குலாம். அதுக்கு அடுத்து மீதி இருக்கவங்கள திருப்பி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்க முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து திரும்ப ஜென்ரலில் அகாடமிக்கு கவர்மெண்ட் 7.5 ஒகேஷனல். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் என்னது, யாராவது மறுதேர்வு எழுதியிருப்பாங்க, ஃபெயில் ஆயிருந்தாங்க அப்படின்னா மறுதேர்வு எழுந்தவங்களும் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணுது. அடுத்து SC கவுன்சிலிங், அடுத்து எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங். ரைட்டா? இந்த டேட் எல்லாமே என்ன அப்படின்னா பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். சரியா? ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பர் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸோடு நான் வந்துகிட்டே இருக்கேன். ஓகே? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? தேங்க்யூ பசங்களா. பாய்.